ஓம் சரவண ஜோதியே நமோ நம. வெயிலின் கொடுமையால் அதிக வெப்பமாகி புவி மாறுதல் அடைந்து மக்களுக்கு பிணி சோடையாக மாறும். இந்திய தமிழகம் தன்னில் சீர்கேடுகளால் வரும் தகாத போதை வஸ்து நாட்டில் புழக்கத்தில் பெருகி சமூகத்தை இழிவுபடுத்தும் நிலை காண நேரும். வரும் உலகில் அதிகார ஆளுமைகளும் தடுக்க முடியாமல் தவிப்பும் வருங்காலத்தில் அதனுள்ளே சிக்குண்டு சிறுமை காண நேரும். தேர்தல் களம் காணும் பக்குவமில்லாத செயல்படும் கழகங்கள் பலவும் பரிதவிப்பே முடிவு காண நேரும். பதுக்கல் சுருட்டல் என வரும் அனைத்து சீர்கேடுகளையும் ஞானிகள் தயவால் களைந்து விடுவார்கள். ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான். எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகான் அகத்தியரின் வார ஆசி நூல் 24/3/2024 ஞாயிறு முதல் 31/3/2024 ஞாயிறு வரை. அறமோடு மக்கள் வாழவே ஆன்மீக ஞான வழிகாட்டி வரமோடு ஞானமும் அருளுகின்ற வள்ளலே வாழும் ஞானி அரங்கனே. அரங்கனே உன் அவதார பெருமை கூறி அறிவிப்பேன் அகத்திய மகரிஷியும் வரங்களென சோபகிருது செயல் திங்கள் வல்லமைப்பட லாப திகதி மேல் 3 திகதி வரை நடக்கும் வார நிகழ்வாக வழங்குவேன். இந்திய தமிழகத்தில் வருங்கால பலன் குறித்த ஆசி உரைப்பேன். வெய்யோன் ஆற்றல் பட அதி வெப்பமாக ஆகவே இறங்கி புவிதன்னில் அச்சுறுத்தும் பிணி சோடையாக வகைப்பட தரும ஒழுக்க நெறி கொண்ட வல்லமை நிறைந்த இந்திய தமிழகம் தன்னிலே சீர்கேடு தரும் வண்ணம் தகாத போதை வஸ்து பழக்கம் இன்னலென பெருகி சமூகத்தை இழிவுபடுத்தும் நிலை காண நேரும். நேர்மைப்பட காக்கும் அதிகார நிலமதனில் ஆளுமைகளும் வரும் உலகில் தடுக்க முடியா தவிப்பும் வருங்காலம் அதனுள்ளே சிக்குண்டு சிறுமை காண நேரும். செப்பிட தேர்தல் களம் காணும் பக்குவமில்லா கழகங்கள் பலவும் பரிதவிப்பே முடிவில் காண நேரும். நேர்மை கொண்ட செயல் வடிவாக நீதி அரசர்களும் அதிகாரிகளும் வருங்காலம் நல்ல தலைமுறையாக வையகத்தில் வாழ வைக்கும் வண்ணமுடன் ஆற்றலாக செயல்பட வந்த நல் சிக்கல் பதுக்கல் இன்னலென அனைத்து குற்றமும் இருக்குமிடம் தெரியா அகன்று மேவியே உலகம் வியக்கவே மொழிகுவேன். இந்திய தமிழகம் அவனியிலே வளர்ச்சியை நோக்கி அரங்க மகான் வகுத்த நல்லதொரு ஆன்மீக அரசியல் களமாக நம்பிக்கை மக்களிடை பெருகி இயலாமை எல்லாம் அகற்றி ஏகாந்தம் பாதுகாப்பு தரும் ஞான ஆட்சி மலரும் வார ஆசி முற்றே சுபம். முருகப்பெருமான் துணை. மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் 18ஆம் நாள் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை வர உள்ள கால நிகழ்வுகள். உலக மக்கள் அறத்தின் வழியை பின்பற்றி தரும நெறிப்படி வாழ்ந்திடவே அவர்களுக்கு உண்மை ஆன்மீக ஞான வழியினை உபதேசித்து தர்மத்தின் வழியிலே வரும் அன்பர்களுக்கு வரத்தையும் ஞானத்தையும் அருளி வழி நடத்தி தருமங்களை செய்திடும் வள்ளல் ஞானி கலியுகத்தின் வாழும் ஞானி ஆறுமுக அரங்க மகா தேசிகரே உமது அவதாரத்தின் பெருமையை உலகறிய கூறியே அகத்திய மகரிஷியானும் வருங்கால பலனாக சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் 18ஆம் நாள் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள பலன்களை வார ஆசி நூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி. வெய்யோனாம் சூரியனும் இக்காலத்திலே அதிக உஷ்ணத்தை வெளிப்படுத்தி பூமியிலே அச்சுறுத்தும் வகையிலே வெப்ப நிலையை அதிகமாக்கி மக்களுக்கு வெப்ப சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கும் சூழலும் உள்ளதப்பா.
தரும நெறியில் நடந்து வந்த இந்திய தமிழகம் தற்சமயம் சீர்கேடு அடைந்து தகாத போதை வஸ்து பழக்கத்தில் வீழ்ந்து மக்களிடையே போதை பழக்கம் அதிகமாகி சமூகத்தை இழிவுபடுத்தும் நிலையும் அடையக்கூடும் அப்பா. நேர்மையுடன் நடந்து மக்களை காக்கும் ஆளுமைகளும் வருங்காலத்திலே மக்களிடையே பரவும் இந்தவித போதை பழக்கத்தை தடுக்க முடியாமல் தவிக்க நேர்வதோடு அதன் பிடியுள்ளே ஆளுமையும் சிக்கி சிறுமைப்பட நேருமப்பா. தேர்தல் களம் காணும் சில அரசியல் கட்சிகளும் போதை பழக்கத்தின் செயல்பாடுகளிலே சிக்கி பிரச்சனைகளை சந்தித்து பரிதவிப்பான நிலையை முடிவில் காண நேருமப்பா. நேர்மையை வடிவமாக கொண்ட நீதி அரசர்களும் அதிகாரிகளும் முனைப்புடன் செயல்பட்டு இனிவரும் கால நல்ல தலைமுறையாக உருவாகிட வேண்டும். வருங்கால தலைமுறையை போதையை அற்ற தலைமுறையாக வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் உறுதியுடன் செயல்பட்டால் இதுவரை நடந்து வந்த சிக்கல்கள் நாட்டை விட்டு அகன்று ஓடும். பதுக்கல் இல்லாத சூழல் உருவாகும். மக்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எல்லாவித செயல்பாடுகளும் குற்றங்களும் நீதியின் முன் தலைவணங்கி இருக்கும் இடம் தெரியாமல் அகன்று நல்ல சூழல் உருவாகுவதோடு உலகமே வியக்குமாறு இந்திய தமிழகம் உலக அரங்கிலே நன்மதிப்பை பெற்று வளர்ச்சி பாதையிலே விரைந்து முன்னேறிடும். ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரின் தயவு நெறி கொள்கையாம் தரும நெறியினால் ஆன உண்மை ஆன்மீக அரசியல் களமாக மாறி மக்களிடையே நம்பிக்கை பெருகி இல்லாமையும் இயலாமையும் மாறி வறுமையற்ற தன்னிறைவு பெற்ற மக்களுக்கு முழுமையான அச்சமற்ற முழுமையான பாதுகாப்பை தந்தருளும் ஞான ஆட்சியும் நாட்டினில் இனிதே மலர்ந்திடுமப்பா என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி. சுபம். ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி.